சீரா புராணம் தமிழில் எழுதப்பட்ட தலைசிறந்த இஸ்லாமிய காவியங்களுள் ஒன்றுதான் சீரா புராணம். இறைத்தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றினை மையமாக கொண்டு தமிழ் மரபினை பின்பற்றி எழுதப்பட்ட காவியம் சீரா புராணம். இது 3 காண்டங்களை உடையது. 527 விருத்தப்பாக்களால் ஆனது. விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்று 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. இதனை இயற்றியவர் உமரப்புலவர். இவருடைய ஆசிரியர் கடிகை முத்து புலவர், அதாவது எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் தான் உமரப்புலவர். உமரப்புலவரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஆதரித்த வள்ளல்கள் இருவர். ஒருவர் வள்ளல் சீதக்காதி, அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி. இவரோட வேண்டுகோளுக்கிணங்கத்தான் இவர் சீரா புராணத்தை இயற்றத் தொடங்கினார். ஆனால் நூல் நிறைவு பெறும் முன்பே வள்ளல் சீதக்காதி இறந்ததால் அபுல் காசிம் என்ற வள்ளலின் உதவியோடு இந்த நூல் நிறைவு பெற்றது. இந்த நூலின் பல இடங்களில் இந்த இருபெரும் வள்ளல்களை இவர் நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். உமரப்புலவர் இயற்றிய வேறு நூல் முதுமொழி மாலை. இது 80 பாக்களால் ஆனது.